அடிச்ச அலையாத போடுவாங்க. மத்து நீ ஒண்ணு செய், காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற காத்தமுத்தோட குடிசையை பிரிச்சு உள்ளர போட்டு கொடுத்துரு. தாயும் மகளும் ஒரே இடத்துல தங்கட்டும். அதேபடியும் பாரு, இது குடி பிறக்க நீங்க குடிசை போட்டா ஒழுகும், ஓட்டு வீடா போட்டு கொடுக்க சொல்லுங்க. அப்படியே செய்யற. என்ன எல்லாரும் என்னமோ மாதிரி பாக்குறீங்க, என்னமோ மாதிரி பேசுறீங்க. அவன் உடம்புல ஓடுற ரத்தம் என் உடம்புல ஓடுறதுனால அதுக்காக நான் தீண்டப்படாதவள? அவன் உடம்புல என்ன கருப்பு ரத்தமா ஓடுது? நம்மள மாதிரி சிவப்பு ரத்தம் தான் ஓடுது. நாம எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது சிவப்பு ரத்தம் தானே. என்னங்க நாம எல்லாரும் ஒண்ணுதானே? பெரிய இடத்துல பிறந்து சின்ன உள்ளத்தோட இருக்கானே அவன் தான் தீண்டத்தகாதவன். பெரிய குடிசையில பிறந்தாலும் பெரிய மனசோட இருக்கானே அவன் வணக்கத்துக்குரியவன். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுவுமே நெருக்கடி வரும்போதுதான் புரியுது. எங்க இருந்தோ வந்து நீங்க நல்ல புத்தி கொடுத்தீங்க எனக்கு. நீங்க நல்லா இருக்கணும். இனிமே உங்க வீட்டு கிணத்துல நான் தாராளமா தண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கப்பா. அப்ப இந்த காத்த முத்து உங்க குடும்பத்துல ஒருத்தன். சத்யா, என்னங்க இன்னையோட இந்த வீட்லயும் நம்ம டியூட்டி முடிஞ்சது. புறப்படலாமா? புறப்படலாங்க. நில்லுங்க, நீங்க யாரு? ஒரு சின்ன உதவிக்கு கூட நல்லவங்களை தேடி அலைகிற இந்த காலத்துல நீங்களே எங்களை தேடி வந்து பெரிய பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களை எங்களால மறக்கவே முடியாது. ஆமா, உங்களை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். இப்போவாவது சொல்லுங்க. சத்யா, என்னங்க பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, சொல்லுவோமா? சொல்ல வேண்டிய கட்டம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். சொல்லுங்க. எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவன் பிள்ளை செல்வத்தை மட்டும் கொடுக்க மறந்துட்டான். கடைசியில தவமா தவம் இருந்து ஒரு பெண் குழந்தையை பெத்தெடுத்தோம். எங்க குடும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க வந்த அந்த குழந்தைக்கு ஜோதின்னு பேரு வச்சோம். ஜோதி ஜோதி ஜோதி. ஜோதியை எங்க உயிருக்கு உயிரா வளர்த்தோம். அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. நல்ல இடத்துல ஒரு உத்தமமான பையனா பார்த்து முடிவும் பண்ணிருந்தோம். ஜோதி திடீர்னு தனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான். காரணத்தை கேட்டோம். யாரோ ஒரு பையனை காதலிக்கிறதாவும் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டான். ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால வேற வழி இல்லாம அவ விரும்பின பையனுக்கே அவளை கட்டி வச்சோம். அதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஜோதிக்கு வேணுங்கிற அளவு பணத்தை கொடுத்துட்டு நாங்க வடநாட்டு யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டோம். புதுசா கல்யாணமான தம்பதிகள் தனியா இருந்தாங்கன்னா அவங்க விருப்பப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம். நாங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துருச்சு. திடீர்னு பணத்தை பார்த்தோன்னே அந்த பையனுடைய மனசே மாறி போச்சு. குடிச்சான். எங்க ஜோதிக்கு முன்னாலேயே பல பெண்களை சேர்த்துக்கிட்டு கூத்தடிச்சான். கல்யாணம் செய்துவிட்ட கணவன் எப்படிப்பட்ட அயோக்கியன்னு ஜோதிக்கு தெரிஞ்சது. பணத்துக்காகத்தான் தன்னை கட்டிக்கிட்டாங்கிற உண்மை இப்பதான் அவளுக்கு புரிஞ்சது. அந்த பாவி தினம் குளிச்சுட்டு வந்து பணத்துக்காக ஜோதியை அடிச்சு உதைச்சு சித்திரவதை செய்தான். என்னங்க இந்த விஷயம் எல்லாம் நாங்க ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கேள்விப்பட்டு துடிச்சு போயிட்டோம். ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க ஜோதிய பார்க்கணுங்கிற ஆசை, அவளுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற கடமை,
அவ வீட்டுக்கு ஓட்டமா ஓடுறோம். ஜோதி 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 எங்கேயுமே காணுமே. ஜோதி ஜோதி ஜோதிமா ஜோதி ஆண்டவனே, எல்லா பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்த நீ ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மறுத்துட்டியேன்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். நீதான் இந்த குழந்தை எனக்கு கொடுத்த. நான் கேட்காததையெல்லாம் நினைச்சிருக்க முடியா செய்த நீ உங்ககிட்ட கேட்டு வாங்குறது ஏப்பா நீயே பறிச்சுக்கிட்ட. இதுக்கு இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்போ கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அம்மா அம்மா, உன் விருப்பத்துக்காக எனக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சு அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற பரிசு இதுதானம்மா. ஆசையோட பார்த்து வந்து அப்ப நான் அழ வச்சு பார்க்கிறியே. நீ இப்படி எல்லாம் சித்திரோட போடுறேன்னு எனக்கு ஒரு வரி எழுதியிருந்தா நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றி இருப்பேன்மா. ஏம்மா சொல்லல, ஏம்மா சொல்லல. அவ எப்படிங்க சொல்லுவா? நம்ம பொண்ணு ரோஷக்காரிங்க. நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டோமே, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அப்பா அம்மா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு இந்த பயங்கர முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜோதி அணைஞ்சு போச்சு. எங்க ஜோதி அணைஞ்சு போச்சு. கோடி கோடியா பணம் இருந்தும் நம்ம குலவிளக்க காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான். புதுசா வண்டியில பூட்டப்பட்ட காலை முன்னுக்கு பின் முரணா போகாம இருக்கணும்னா அதை இழுத்து ஓட்டுறதுக்கு வண்டிக்காரன் தேவை. இல்லைன்னா வண்டி தடம் புரண்டு அதள பாதாளத்தில் போய் விழுந்துடும். நாங்க இல்லாம அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. சின்ன வயசு பிள்ளைகளை பக்கத்திலேயே வச்சிருந்து அப்பப்போ நல்லது கெட்டது சொல்லி திருத்த முடியாம போனதின் விளைவுதான் அது. எனக்கு சத்யாவுக்கு நானுமா ஆறுதல் சொல்லிக்கிட்டோம். இந்த உலகத்துல எங்களுக்கு இன்னும் யாருமே கிடையாது. எங்க குழந்தைக்கு நல்லது செய்ய முடியாம போனாலும் ஊர் குழந்தைங்களுக்காவது நல்லது செய்ய நினைச்சோம். எங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி சொத்துக்களை எல்லாம் அனாதை குழந்தைகள் மேல எழுதிட்டு எங்களால யாராருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்துக்கிட்டோம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அப்பா பிள்ளைகள் ஒற்றுமை குறைவு, இப்படி எந்த குடும்பத்துல என்ன குறைகள் இருந்தாலும் நாங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி அங்க போய் அவங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிடும். நாங்க செய்யற இந்த சேவையினால எங்க ஜோதியோட ஆத்மா சாந்தி அடையுங்கிற ஒரே நம்பிக்கை தான். நாங்க போயிட்டு வரட்டுமா? ஐயா, எங்களை உங்க குழந்தைகளா நினைச்சு நீங்க இங்கேயே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆமாங்க, நீங்க எப்போ எங்க கூடவே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நாங்க இங்கே இருந்துட்டா இத போல பிரச்சனை உள்ள குடும்பம் எத்தனையோ இருக்குது நாட்டுல. அவங்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டாமா? சத்யா, புறப்படுவோமா? சரிங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல்